வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். 199 பயனாளிகளுக்கு 1,99 லட்சம் ரூபாய் திருமண நிதி உதவி முதல்வர் வழங்கி வைப்பு. தனியார் மருத்துவக் கல்லூரி கட்டண உயர்விற்கு சென்டாக் மாணவர் பெற்றோர் சங்கத்தினர் எதிர்ப்பு. எத்தனை பெட்டிஷன் கொடுத்தாலும் குப்பை கூடையாக இருக்கும் அரசாங்கம் புதுச்சேரியில் ஆளும் அரசாங்கம். காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 199 பயனாளிகளுக்கு 1,99 லட்சம் ரூபாய் திருமண நிதி உதவி தொகை வழங்கும் நிகழ்ச்சியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்து பயனாளிகளுக்கு நிதி உதவி தொகை வழங்கினார். ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் ஏழை மணப்பெண் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஏழை மணப்பெண்களின் பெற்றோர்களுக்கு திருமண நிதி உதவியாக 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரியை சேர்ந்த 199 பயனாளிகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் விகிதம் மொத்தம் 1.99 கோடி திருமண நிதி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி புதுவை சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் துவக்கி வைத்தார். இந்த தொகையானது அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இந்த நிகழ்ச்சியின் பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுவையில் நடைபெற்ற உயர்கல்வி கட்டணக்குழு ஆலோசனைக் கூட்டத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கட்டணத்தை உயர்த்த வலியுறுத்தி சென்டாக் மாணவர் பெற்றோர் சங்கத்தினர் எதிர்பார்த்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் உயர்கல்வி கட்டணக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் அதன் தலைவரும் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான கண்ணம்மாள் தலைமையில் நடைபெற்றது. லாஸ்பேட்டையில் உள்ள உயர்கல்வி தொழில்நுட்ப இயக்க அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் நிர்வாகத்தினர் பங்கேற்றனர். அவர்கள் தங்களது கல்லூரிகளில் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை குறிப்பிட்ட சதவிகிதம் உயர்த்த அனுமதிக்க வேண்டியும் அதற்கான காரணங்களையும் விளக்கினர். கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்க உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள விதிமுறைப்படியே செயல்பட முடியும் என குழுவின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கட்டண உயர்வுக்கான காரணத்திற்கு ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கூட்டத்தில் புதுவை மாநில சுகாதாரத்துறை செயலர் ராஜு, சார்பு செயலர் சௌமியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது உயர்கல்வி கட்டணக்குழுவின் தலைவரிடம் புதுச்சேரி ஒன்றிய பிரதேச சென்டாக் மாணவர் பெற்றோர் சங்கத்தின் தலைவர் நாராயணசாமி, பாண்டிச்சேரி மாநில மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் வைபாலா ஆகியோர் மனு அளித்தனர். தொடர்ந்து சென்டாக் மாணவர் பெற்றோர் சங்கத்தின் தலைவர் நாராயணசாமி கூறும்பொழுது, கடந்த ஆண்டு உயர்கல்வி கட்டணக்குழு நியமித்த கட்டணத்தை விட கூடுதலாகவே தனியார் மருத்துவம், பொறியியல் கல்லூரிகள் கட்டணம் வசூலித்தன. நிகழாண்டில் ஆதி திராவிட மாணவர்களுக்கான கட்டணத்தை அரசு செலுத்தவும், ஆகவே அவர்களிடம் வசூலிக்க கூடாது என அந்த துறையின் இயக்குநர் அறிவித்த நிலையில் தனியார் பொறியியல் கல்லூரிகள் வலுக்கட்டாயமாக மாணவர்களிடம் கட்டணம் வசூலிக்கின்றன. இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்றார். அப்பொழுது கட்டணக்குழு உறுப்பினர்கள் கூறும்பொழுது, உச்சநீதிமன்ற உத்தரவின்படி குழு கட்டணத்தையே தீர்மானிக்கும். ஆனால் அதை தனியார் கல்லூரிகள் மீறினால் உயர்கல்வி இயக்குநரிடம் புகார் அளித்து நீதிமன்றத்தை நாடலாம் என்றார். இதை ஏற்க மறுத்த சென்டாக் மாணவர் பெற்றோர் அமைப்பின் நிர்வாகிகள், நிர்ணயிக்கும் கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்கும் தனியார் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் கட்டண நிர்ணயம் செய்வது ஏற்காக என கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை சமரசம் செய்து குழுவினர் அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற உயர்கல்வி கட்டணக்குழு ஆலோசனைக் கூட்டத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கட்டணத்தை உயர்த்த வலியுறுத்தினர். புதுவையில் மாணவர்கள் இடைநிற்றலால் ஒரு சில பள்ளிகளில் மேல்நிலை வகுப்புகள் மூடப்பட்டு வருவதாகவும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை திணிக்க வேண்டாம் எனவும் காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் அறிவுறுத்திய நிலையில் புதுச்சேரிக்கு தேவையான காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசை வலியுறுத்துவோம் என்றார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளதாகவும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் வந்த பிறகு ஆசிரியர்களால் பாடம் நடத்த முடியவில்லை. இதனால் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை படிக்க முடியாததால் நிறைய மாணவர்கள் பள்ளிகளிலிருந்து நின்று விடுகின்றனர். சில அரசு பள்ளிகளில் வகுப்புகள் மூடப்பட்டு வருகின்றது என்றும் அரசு உடனடியாக இதனை கண்டறிந்து பெற்றோர்களுடன் பேசி மாணவர்களை மீண்டும் பள்ளிகளில் சேர்க்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றார். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள 6 அரசு பள்ளிகளில் மாணவர்கள் வருகை இல்லாததால் மேல்நிலை வகுப்புகள் மூடப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், பள்ளிகளில் இடைநிற்றல் இல்லை என முதலமைச்சர் ரங்கசாமி தெரியாமல் பேசுகிறார் என்றும் இது சமுதாய சீர்கேட்டின் நிலைப்பாடுதான். இதை அரசு உடனடியாக ஆராய்ந்து சரி செய்ய வேண்டும். எத்தனை பெட்டிஷன் கொடுத்தாலும் அதை குப்பை தொட்டியில் போடும் அரசாங்கம் தான் இது. குப்பை கூடியாக இருக்கும் அரசாங்கம் புதுவையில் ஆளும் அரசாங்கம்.
மேலும் நகர பகுதிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாலும் கட்டிட வசதிகள் இல்லாததால் ஒரு பள்ளியிலிருந்து வேறு பள்ளிகள் இணைந்து படிக்க வைக்கின்றனர் என தெரியப்படுத்துள்ளார். சிபிஎஸ்இ விரும்புபவர்கள் அதை படிக்கட்டும், தமிழ்நாடு பாடத்திட்டத்தை விரும்புபவர்கள் அதை படிக்கட்டும், மாணவர்களுடைய சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை திணிக்க வேண்டாம் என்றார். மேலும் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கான வக்பு வாரியத்தை செயல்படுத்தி அவர்களுக்கான நலத்திட்டங்களை கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நரம்பை கடற்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்துள்ளது குறித்து கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள நரம்பை மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர் சதா என்பவர் அதே பகுதியை சேர்ந்த 25 பேர் குழுவாக சேர்ந்து கண்ணா விசைப்படகு மற்றும் சுருக்கு வலை வாங்கி தொழில் செய்து வந்தனர். இந்த நிலையில் கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு கடந்த 14ஆம் தேதி திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. தகவல் அறிந்த மீனவர்கள் படகில் சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் விசைப்படகும் அதிலிருந்த வலைகளும் தீயில் எரிந்து சேதமானது. அதன் மதிப்பு 60 லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. தீப்பிடித்து எரிந்த படகையும் வலைகளை வாங்கிட தங்களுக்கு நிவாரணம் வழங்கிட வேண்டும் என படகின் உரிமையாளர் கோரிக்கை விடுத்து மீன்வளத்துறை இயக்குநரிடம் மனு அளித்துள்ளார். படகு தீப்பிடித்து எரிந்த சம்பவம் குறித்து கிருமாம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்திற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுவை அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி இலவச கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக 22 நபர்களுக்கு 1,20,000 ரூபாய் விகிதம் 26,40,000 தொகைக்கான ஆணையை திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் தலைமை செயற்பொறியாளர் சுந்தர்ராஜன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் சத்தியவாணி, ஏரியா சூப்பர்வைசர் வெங்கடேசன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் பயனாளிகள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு புதுவை மாநிலத்தில் புதன்கிழமை இன்று ஜூலை 17 பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இஸ்லாமிய மக்களின் பண்டிகையான மொஹரம் இன்று புதன்கிழமை கொண்டாடப்படுகிறது. இதையடுத்து தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு அரசு விடுமுறை அளித்துள்ளது. இந்த நிலையில் புதுவை மாநிலத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. சில தனியார் பள்ளிகள் இஸ்லாமிய மாணவ மாணவிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்தது. இந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் அறிவுறுத்தலின்படி கல்வித்துறை இயக்குநரகம் சார்பில் புதுவை மாநிலத்தில் 4 பிராந்தியங்களிலும் புதன்கிழமை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அதேபோல் கல்லூரிகளுக்கும் புதன்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்த விடுமுறைக்கு பதிலாக வரும் 27ஆம் தேதி சனிக்கிழமை கல்லூரிகள் இயங்கும் என்றும் புதுச்சேரி உயர்கல்வி இயக்குநரக சிறப்பு அதிகாரி மோகன சுந்தரி தெரிவித்துள்ளார். புதன்கிழமை நடைபெறவிருந்த கல்லூரி தேர்வுகள் வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று புதுவை மத்திய பல்கலைக்கழக உதவி பதிவாளர் ராஜலட்சுமி செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பிறந்த நாளையொட்டி தொகுதி தலைவர் அசோக்குமார் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பிறந்த நாளையொட்டி தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கி அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக நாவர்குளம் பகுதியில் பாஜக தொகுதி தலைவர் TR அசோக்குமார் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பிரம்மாண்ட கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார். தொடர்ந்து அசோக்குமார் அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் பாஜக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பஞ்சாயத்துக்காரர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவிலின் 41ஆம் ஆண்டு செடல் உற்சவ விழாவில் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற நயினார் மண்டப அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு செடல் உற்சவ விழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விநாயகர் பூஜையுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஏரிக்கரை அருள்மிகு துல்கானத்தம்மன் ஆலயத்திலிருந்து புனித நீர் சக்தி கரகம் எடுத்து வந்து கோவிலில் கொடியேற்றமும் காப்பு கட்டுதலும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பார்சாகை வாற்றல் என்கிற கூழ் ஊற்றும் வைபவம் நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள், பக்தர்கள் முளைப்பாரியை சுமந்து வந்து ஊர்வலமாக எடுத்து வந்து அருள்மிகு நாகமுத்து அம்மனை தரிசனம் செய்து சென்றனர். முக்கிய நிகழ்வான செடல் உற்சவம் வருகின்ற 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதையொட்டி அதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். புதுச்சேரி தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பின் முத்தமிழ் பேரவைத் தலைவராக கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் பொறுப்பேற்றுக் கொண்டார்.
புதுச்சேரி தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் முத்திகால்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆட்சி மன்ற குழுவில் சகோதரர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் தாய் தமிழ் பாதுகாப்பு அமைப்பின் முத்தமிழ் பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து அவருக்கு கௌரவ தலைவர் கலைமாமணி நெல்லைராஜன், நிறுவன தலைவர் கலைமாமணி டாக்டர் B.K. சுவாமிதாசன், பொதுச் செயலாளர் கிருபாகரன், காசாளர் தாஸ், அமைப்பின் மகளிர் தலைவி மகாலட்சுமி, துணைத் தலைவி கல்பனா, பொதுச் செயலாளர் செண்பகம், முருகதாஸ், மகளிர் ஒருங்கிணைப்பாளர் பாரதி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். ஆண்டு விழா செப்டம்பர் மாதம் நடத்துவதெனவும், அதே சமயம் மாணவர்களுக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கும் நலத்திட்ட உதவியினை செயல்படுத்துவதெனவும் ஆட்சி மன்ற குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மரப்பாலம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியார் தமிழ் இலக்கிய மன்ற துவக்க விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மரப்பாலம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளியில் காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் விழாவினையும் பாரதியார் தமிழ் இலக்கிய மன்ற துவக்க விழாவினையும் மரக்கன்று நடும் விழா என 3 விழாவினை இணைத்து முப்பெரும் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவின் துவக்கமாக இறைவணக்கத்தை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரமணன் வாசித்தார். விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் பள்ளியின் முதல்வர் ஸ்பர்ஜன் சுகுமார் வரவேற்று மரங்களின் பயன்கள், மரங்களின்றி மனித உயிர்கள் வாழாது, நீர் மேலாண்மை மேம்பாடு என்ற தலைப்பில் காமராஜர், பாரதியார் போன்ற தலைவர்கள் பற்றியும் அவர்களின் பண்பு குறித்தும் பேசினார். மேலும் வனத்துறை சார்பில் வழங்கப்பட்ட மரக்கன்றுகள் பள்ளி வளாகத்தில் நடப்பட்டது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அரசு மருத்துவமனை மருத்துவர் கலைமாமணி, உலக சாதனையாளர் என பல விருதாளர்களை பெற்ற தமிழ்வாணன் கலந்து கொண்டு பாரதியார் தமிழ் இலக்கிய மன்ற பெயர் பலகையை திறந்து வைத்து பாரதியாரின் பாடல்களை பாடி பொறுமை, உதவி, நன்றி போன்ற உயர் பண்புகள் மாணவர்கள் கையாள வேண்டிய அவசியம் குறித்து சிறப்புரையாற்றினார். மேலும் நான் தலைவரானால் காமராஜர் என்ற தலைப்பில் பேச்சு போட்டியில் வென்ற மாணவியின் உரை வீச்சும் நிகழ்ந்தது. இவ்வாறாக விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் சாலையோர வியாபாரிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி கொடுக்கப்பட்ட புதிய கடைகளை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பயனாளிகளுக்கு ஒப்படைத்தார். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் சண்முகாபுரம் முதல் மேட்டுப்பாளையம் வரை தெருவோர மீன், காய்கறி கடைகள் அதிக அளவில் உள்ளது. இவற்றால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுகிறது. சில சமயங்களில் விபத்தும் ஏற்றுகிறது. இந்த தெருவார வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கடைகளில் வரும் வருமானம் தான். எனவே இவர்களின் வாழ்வாதாரம் காக்கும் பொருட்டு பொது போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கும் கடைகளை அகற்றி மாற்று இடத்தில் வியாபாரம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த வியாபாரிகளுக்கு மாற்று இடத்தில் சுமார் 20 லட்சம் ரூபாய் செலவில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய கடைகள் கட்டி கொடுக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கடைகளை திறந்து சாலையோர வியாபாரிகளுக்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ், செயற்பொறியாளர் மலைவாசன் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் குளத்தை முன்னறிவிப்பின்றி தூர்வாருவதாக அங்கிருந்த மீனவர்கள் அகற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையிடம் இந்து அமைப்புகள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத வேதபுரீஸ்வரர் திருக்கோவில். இக்கோவிலின் பின்பகுதியில் பாரம்பரியம் மிக்க குளம் ஒன்று உள்ளது. இக்குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் வளர்க்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் குளத்தை தூர்வாரும் பணிக்காக அங்கிருந்த மீன்கள் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் கோவில் நிர்வாகத்தை முற்றுகையிட்டு இதுகுறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். கோவில் நிர்வாகம் சார்பில் சரியான தகவல் அளிக்கப்படாததால் இதுகுறித்து சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் கோவிலுக்கு சென்று விசாரணை மேற்கொண்டதில் குளம் தூர்வாரப்பட உள்ளதால் அங்கிருந்த மீன்களை அகற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும், மீன்களை மீனவர்களுக்கு கொடுத்ததாகவும், குளம் தூர்வாரப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் அரசுக்குரிய கோவில் குளத்தில் உள்ள மீன்களை முறைகேடாக அனுமதியின்றி விற்பனை செய்ததாகவும் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக வந்த புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு புதுச்சேரி வெளியனூர் பகுதியில் அமைந்துள்ள சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக புகார் சென்றுள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிகாரிகளுடன் சங்கராபரணி ஆற்று பகுதியில் உள்ள ஆற்றங்கரையோரம், கரையோர பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் கழிவுநீர் கலந்திருப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்தார். புதுச்சேரி கதிர்காமம் மினிலாரி கேரியர்ஸ் ஓட்டுநர் சங்கத்தின் 19ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பெயர் பலகை திறக்கப்பட்டது.
புதுச்சேரி கதிர்காமம் மினிலாரி கேரியர்ஸ் மற்றும் ஓட்டுநர்கள் நலசங்கத்தின் 19ஆம் ஆண்டு விழா மற்றும் சங்க பெயர் பலகை திறப்பு விழா ஆகியவை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் மினிலாரி ஓட்டுநர் நலசங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்து ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மினிலாரி கேரியர் ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் பால் கறவை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று பயனாளிகளுக்கு வழங்கினார். திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு 100% மானியத்தில் ஒரு பால் கறவை இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 28 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் மதகடிப்பட்டு கால்நடை மருந்தகத்தில் கால்நடை மருத்துவர்கள் டாக்டர் கதிரேசன், டாக்டர் செங்கேனி முன்னிலையில் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் கால்நடை பராமரிப்புத்துறை ஊழியர்கள் ராஜவேல், பச்சையப்பன், கஜபதி, ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேங்காய்திட்டு அரசு பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மழை அங்கி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மழை அங்கியினை மாணவர்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள தமிழ் கனல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு மழை அங்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு மழை அங்கியினை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணவர்களுடைய உரையாற்றும் பொழுது மாணவர்கள் சிலர் தங்களுக்கும் மழை அங்கி பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதனை முதல்வரிடம் எடுத்து கூறி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறினர். இந்த நிகழ்ச்சியின் பொழுது பள்ளியின் பொறுப்பாசிரியர் பூங்குன்றன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் உடனிருந்தனர். வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் செடல் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மகிஷாசுர மர்த்தினி சுவாமி வீதி விழா நடைபெற்றது. வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் இரவு 8:30 மணியளவில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 2ஆம் நாள் திருவிழாவில் மகிஷாசுர மர்த்தினி சுவாமி வீதி விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி விழா நடைபெற்றது. மேலும் தினசரி காலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, இரவு 7 மணிக்கு மேல் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி வீதி விழா நடக்கிறது. முக்கிய நிகழ்வாக வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று செடல் திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. தேங்காய்திட்டு புதுநகர் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு புதுநகர பகுதியின் பிரதான சாலையினை கழிவுநீர் வாய்க்கால்களுடன் புதிய சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக அமைத்திட 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஃபாட்கோ மூலமாக ஆதிதிராவிட நலத்துறையின் மேம்பாட்டு நிதியிலிருந்து பணிகள் மேற்கொள்ள உள்ளது. இதன் துவக்க நிகழ்ச்சியாக இப்பகுதியில் இன்று காலை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்யப்பட்டு பணிகள் துவக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாட்கோ மேலாண் இயக்குநர் சிவகுமார், ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோ, செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பிரபல ராஜ் விஜய் டிவிஎஸ் மோட்டார் சைக்கிள் நிறுவனத்தின் ஆடி அதிர்ஷ்டம் இருசக்கர வாகனம் மெகா லோன் மற்றும் எக்ஸ்சேஞ்ச் மேளா அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஏசிஆர் சாலை தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி வளாகத்தில் பிரபல ராஜ் விஜய் டிவிஎஸ் மோட்டார் சைக்கிள் நிறுவனத்தின் ஆடி அதிர்ஷ்டம் இருசக்கர வாகன மெகா லோன் மற்றும் எக்ஸ்சேஞ்ச் மேளா 17/7/2024 முதல் 21/7/2024 வரை நடைபெறுகிறது. இத்திருவிழாவினை புதுச்சேரி அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். அப்பொழுது டிவிஎஸ் நிறுவன பிரதேச விற்பனை மேலாளர் அரவிந்தன், கார்த்தி, டிவிஎஸ் கிரிக்கெட் பகுதி மேலாளர் சக்தி, மோகன் மேலாளர் கனல் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். ராஜ் விஜய் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நிறுவன மேலாண் இயக்குனர் ஸ்ரீனிவாசமூர்த்தி அனைவரையும் வரவேற்று நன்றி கூறினார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6875 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 97 ரூபாய் 50 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 199 பயனாளிகளுக்கு 1,99 லட்சம் ரூபாய் திருமண நிதி உதவி. முதல்வர் வழங்கி வைப்பு. தனியார் மருத்துவக் கல்லூரி கட்டண உயர்விற்கு சென்டாக் மாணவர் பெற்றோர் சங்கத்தினர் எதிர்ப்பு.
எத்தனை பெட்டிஷன் கொடுத்தாலும் குப்பை கூடையாக இருக்கும் அரசாங்கம் புதுச்சேரியில் ஆளும் அரசாங்கம். காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு. கதிர்காமம் தொகுதி வியாபாரிகளுக்கு புதியதாக கட்டி கொடுத்த கடைகள் முதல்வர் திறந்து வைப்பு. வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் குளத்தை முன்னறிவிப்பின்றி தூர்வாரி மீன்களை அகற்றியவர்கள் மீது இந்து அமைப்புகள் காவல் நிலையத்தில் புகார். இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.